ஒரு இந்தியர் ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு. பக்கத்தில் ஒரு சைனாக்காரர் உட்காந்துருக்காரு. அவர் அப்படியே போர் அடிச்சுட்டு போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்தியாக்காரர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துருக்காரு, மேலே கீழையும் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஏதாவது பண்ணி இந்த ஆளை ஏமாத்தணுமே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. யோசிச்சுட்டு டக்குன்னு என்ன சொன்னாரா, சார் அப்படின்னா, சொல்லுங்கள் அப்படின்னா. அப்படி இந்தியாக்காரர் ரொம்ப நேரமாக அப்படியே உட்காந்துட்டு போகிறது ரொம்ப போர் அடிக்குது இல்லை? ஆமாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சு ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு போகலாமா, டைம் பாஸ் ஆகும்ல அப்படின்னாராம். இல்லைங்க, அதுக்கெல்லாம் நான் வரலைங்க அப்படின்னாராம். இவர் அப்படியே யோசிச்சிருக்காரு, என்னடா அது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. சைனாக்காரர் திரும்ப யோசிச்சுட்டு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் 500 ரூபா தரேன். நீங்கள் பதில் கரெக்டாக சொல்லலைன்னா நீங்கள் எனக்கு 500 ரூபா தரணும். அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இப்படியே 500 ரூபா எப்படி பந்தயத்துக்கு வச்சுக்கலாமா அப்படின்னா. நான் அவர் இல்லைங்க, வேணாங்க, தூக்கம் வருது, விடுங்க, நான் தூங்குறேங்க அப்படின்ட்டாப்லையும். திருப்பி இவர் சைனாக்காரர் அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு என்னடா பண்ணலான்ட்டு சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண நினைக்காதீங்க, இதை மட்டும் கொஞ்சம் கேளுங்க. என்னங்க சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 500 ரூபா தரேன். அது மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லி நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்கள் எனக்கு 50 ரூபா மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னாராம். இவன் யோசிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்ட்டு இந்தியாக்காரன் நம்மால் சரி ஓகே அப்படின்ட்டான். உடனே இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்குறேன் அப்படின்னாரான் சைனாக்காரன். சரி கேளுங்க. கேட்டிருக்காப்புல, நிலவுக்கும் பூமிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாரான். உடனே இவருக்கு தெரியல நம்மளுக்கு. உடனே 50 ரூபா பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துட்டு, எனக்கு தெரியலைங்க, இந்தாங்க 50 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டாரான். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமான்னு இவரு கேட்டிருக்காரு நம்மால். கேளுங்க அப்படின்னாரான். ஒரு விலங்கு மலை மேலே ஏறி போகுது, சரி அப்படின்னாரு. அது ஏறி போகும்போது அதுக்கு 3 கால், மேலே இருந்து இறங்கி வரும்போது 4 கால், அது எந்த விலங்கு அப்படின்னு கேட்டாரான். ஒரே குழப்பம், என்னடா மேலே ஏறி போகும்போது 3 கால், கீழே இறங்கி வரும்போது 4 காலா, என்னடா இது? உடனே ஒரு 500 ரூபா எடுத்து கையில் கொடுத்துட்டு, எனக்கு தெரியலைங்க, நீங்களே சொல்லுங்க அப்படின்னாராம். உடனே அவர் என்ன பண்ணாரா, நம்மால் 50 ரூபா எடுத்து கொடுத்துட்டு எனக்கும் தெரியலைங்க அப்படின்னாராம். யாருக்கிட்ட?